வீட்டுல கண்டு தெரியாது யாருமே கடவுள் முறுக்கு தானே முறுக்கு மெட்டலா நீ லூசு 3 சட்டி நான் வச்சுக்கிறேன் அது மேல குத்துப்பியா அப்படியே வாயில குத்துவாடா அம்மா பேருமா வாயில குத்துவான்றா 3 பேர் சொல்லிக்கிறாங்க குத்திட்டு பாக்கெட் தான் சுட்டுமே சரி பரவாயில்லம்மா பாரு மேப்ப பாரு 3 செட்டு சொல்லி மேப்ப பாரு மொத்தம் கேப்பு ஆயாவும் பேசிச்சுல்ல அவன் மது சவுத்தி எழுதிட்டேன் இனிமே சவுத்தி பக்கம் போவாத ஆயா கேஸ் போட்டுருவேன் மொத்தம் எழுதிட்டேன் நான் அந்த ஆயா கூட எங்க ஆள காணுமே மது சவுத்தி எழுதிட்டேன் ஆமா அது பார்த்தா மத்திய வாங்கிட்டேன் கைக்கு வச்சுட்டு போறேன் கேஸ் போட்டுருவான் என்னடி அடி மூச்சுனாக்குறா அவங்க ஒரு மாதிரியா பாரு நம்மள இருக்கட்டும் ஒரு நேரத்தில் இனிமே தேவையில்லை ஒத்திட்டு எழுதிட்டான் அரண்மனை நமக்கு சொந்தம் அவன் யாரு இப்ப பிச்சைக்கார மாதிரி அடிச்சு தேர்த்து போட்டான் ஆடி உலக அதிசயம் ஆமா ஆமா இது போல எங்குமே நடந்தது கிடையாது நடந்துட்டு இந்த ஊரு குத்து வச்சுக்குது எல்லாரும் பாம்பை பார்த்திருப்பீங்க எந்த பாம்பாவது மேலாந்து போய்க்குதா இந்த பாம்பு போய்ங்குது பாம்பா
கம்பெல்லாம் வைக்காதீங்க. கேட்டுக்கிறாங்கம்மா. 3 பேர் அமிச்சிடலாம். காலுக்கு எல்லாம் வாதிக்கல. எதுவுமே சொல்ல. அப்புறம் எப்படி சிரிக்கிறாங்க? ஐயோ பாபா சௌரியா நீ பேசுறா நம்ம சமமா நீ பேசுறா நான் சாரியா நான் நீ எது போய் போனா கேட்டு போய் பைக் மேட் குச்சிட்டுமா 2000 ரூபாய் இது அம்பவன் தரேன் நாங்கலாம் ஒரு சேவையாக செய்யணும். நீங்க கோயிலுக்கு எதுனா குச்சிங்க பாருங்கதான் இருந்துச்சு. அது எடி நக்கி போனையா என்னது நீட்டா எடினா போடுனா தான் போனேன். ஓ போடுனா போடு போடு சொல்ல போறான் அடி எங்க போற நீ என்ன சொன்ன எங்க வைக்க சொன்ன சென்ட்ரல் இங்க ஆகிது மெட்ராஸ்ல இருக்குது சென்ட்ரல் இங்க இல்ல புதுசா மென்டல் ஆகி இப்ப போனா ட்ரெயின் இருக்கு போய் இருக்காதோ தண்டவாளம் இங்கே இருக்காதா சென்ட்ரல் நாங்க சென்ட்ரல் வச்சிருக்கியா தண்டவாளம் இருக்குதா ட்ரெயின் போமா ட்ரெயின்ல போவோம் டேய் நடுவுடா நடுவுல ஐயா நடுவு அங்க நடிக்கிறாங்க பைராக்குதா அண்ணாண்ட லாஸ்டா ஐயோ கடவுளே என்னம்மா கூப்பிட்டா பியா டீ வாங்கினோடா இதுக்கப்புறம் அரண்மனை இருக்க கூடாது வெளியே போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு கையெழுத்து போட்டல இருக்கா நீ என்ன மாட்டமா கை வைக்கிற கை காட்டமா என்னடா டே சே மேல வைக்கிற கீழ வைக்கிட்டா கை வைக்கல அப்ப கால் வைக்கிட்டா கால் வைக்கல அப்ப நான் கை வைக்கற கால் வைக்கணும் ஏய் அங்க 3 செட் கேக்குனே கரண்ட் ஆஃப் ஆயிச்ச போட்டியே நாக்கு இல்லையா ரைட்டா ஒத்தாரன் மணி ஏய் வாங்கிட்டான் ஆமா பத்தாதுக்கு அது ஒரு ஆயா இன்னொரு ஆயா அவன் மதில் சவுதி அவன் கேஸ் போட முடியாது நாங்க தான் கேஸ் கை வச்சான் என்ன நம்பி போட்டாங்க எல்லாம் போய் சேரும் போறாத மணி 9 போறா போறா சாப்பிட்டா பாய் சுத்திட்டா பாய் சுத்திட்டா அந்த ஆயா லேட்டா வந்தா டே போதுன்னு ஆரம்பிங்க அவ பாய் சுத்திட்டு போனா டே புடிச்சிருக்கா இதுக்கு நான் ஆமோதிக்கிறேன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வரையுது இவன் கூட கட்டுறாக்கி வருமா வராது ஒண்ணு கூட வராது எல்லாம் நினைக்கிறாங்க எங்கம்மா கிராக்கி தாண்டா தேவடியாடா பச்சை தேவடியாடா எங்கம்மா உச்சி தேவடியாடா தேவடியா ஒன்னாக பச்சை தேவடியாடா தேவடியாடா தாண்டா ஒரிஜினல்ரா என்ன பண்ண அவன் ஐஎஸ் முத்திர குத்துற தேவடியா குத்துங்கடா முத்திர குத்து அப்ப நான் அப்படியே தேவடியா தெரிஞ்சு சுத்தினா கேளு எப்படி சுத்தமா கேக்குறது எப்படி சுத்தனா எல்லாம் மை வச்சு மாய்க்கிட்டோம்
அஞ்சரை மைல் எதுவும் தெரியாது சொல்லி குட்டி ஒப்பா சாவடிச்சிருந்தாங்க உயிரோடு இல்ல செத்துட்டாரு அம்மாவும் செத்து அவ பத்தினிடா நான் இவன் சொன்னா பாரு கரை வச்சுக்கிறான் அதெல்லாம் கிடையாது அவளை போய் அண்ணன் வச்சுப்பாங்களா அவங்க அறிவுக்கு சொன்னோம் அதெல்லாம் நடக்கணும்னா சொன்னோம் அவங்க போட்டு அவங்களுக்கு காலி அவங்க போய் சேர்ந்துட்டாங்க நீ போ எங்கன்னா போய் பேப்பர் பொறுக்கு பாட்டில் பொறுக்கு காசு சொல்லும் பாட்டிலாம் நந்து போடா இவன் ஒன்றா பட்டாளுக்கிறாங்க பொறப்போக்குறாங்களா அவன் பட்டா பட்டா அப்ப எங்க அம்மா பொறப்போக்கா ஊர் பேரை பட்டாடா தமிழ்நாட்டுல நாப்பிள்ள எங்க ஊர் பேர் மட்டும் தான் உங்களுக்கு தான் முன்ன நிக்குதாங்க அத்தியாரத்துக்கு 2 மணி நேரம் ஆசிரும் சாலவாக்கமா வேணாம் அடா என்னடா
எங்க போஸ்ட் ஆன்லைன் ஓகே அவுத்தம் பாரு கிளம்புடா போடா அப்படியே போடா அவன் செத்துருவா அந்த லாரி போதனா கூட லாரிக்கு தான் டேமேஜ் ஆகும் எங்க அம்மாக்கு எதுவும் ஆகாது என்ன 8 பஸ் சரி போங்க போச்சு என்னடி முன்னாடி வந்தக்கூடிய ஏடிஎம்கே கிளை செயலராக திகழக்கூடிய ஐயா சுப்பிரமணியன் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் எங்கள் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்தை பாராட்டி ரூபாய் 50 வரையுள்ளார். ஐயா அவருக்கு சரிம்மா எல்லாம் முடிஞ்சு போச்சு எந்தாலிட்டா அவனுக்கு நான் கால் போட்டேன் பேசினேன்னா அவனுக்கு தான் பேசியிருந்தேன் வந்துங்கிறானா ட்ரெஸ் எல்லாம் மாத்திங்கிறானா புதுசா அந்த வெயில் இருப்பான் வந்து அதை வேண்டாம் வராம எப்படி கண்டுபிடிச்சு தெரியுமா அந்த ட்ரெஸ் தோறிச்சு ஆமா அந்த பொண்ணு என்ன ஆச்சு அதுக்காக டைம்டா அந்த டைம் இப்ப பட்டு பொண்ணு யாரு இளவரசி கனிமொழி அவளை சந்தித்து கனிமொழியிடம் நடந்தது உரைத்து காரி தப்பினார். தெரியும் ஏன் காரி துப்புனா முடிவா அப்புறம் வேற என்ன புடிச்சுடுவாங்க கனிமொழியை சந்தித்தவனோட நடந்தது உரைத்து காரி துப்பினார். அது மட்டுமில்லாமல் சரி உரைத்து மறுத்தினார். ஆகையால் அவளுக்கு இரு பார்வையும் அழித்து விட்டேன் கோபத்தில். கண் தெரியாது அரண்மனை வரமாட்டான் தெரியாது. சரி விடு இலாக்கா பிரி யாரா இருக்குன்னா நான் பதிவு குடு. சரி நீதான் எத்தின்னு செய்யுது முதல் பதிவு இந்த நாட்டை அதே வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கோ நீ எத்தின்னு சரி அந்த பதிவு என்ன பதிவு பல திட்டைகளை திட்டு இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று உலகிற கட்டி வர 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 திட்டக்கூடாது புத்தியை திட்ட வேண்டும். முடிக்குதாடா எல்லாம் புத்தியை திட்டுவேன் இதற்கு தான் நண்பன் நண்புடன் இருக்கிறான். என்னடா அவன் சொல்றான் அது கூட மென்ன மாதிரி சோபா சொல்றேன் அந்த பாம்பு மணி வச்சுக்கிட்டு சவுண்டே கேட்கும். ஐயோ ரெண்டு பேர் சேர்த்து காணிக்கிற மாட்டேமா இதெல்லாம் உனக்கு தெரியாது. சரிங்க சரி இந்த நாட்டுக்கு வல்ல ராஜராக சரி விடு பதினஞ்சு போச்சு இந்த அண்ணா பாத்ரூம் கையினாங்க கொஞ்சம் மேல ஏற்றி கிச்சன் விட்டு சாமான் தொடக்கிற மாதிரி சபினா போட்டு ஒரு வாங்கி சரிடா சரிங்க நீயே பார்த்து என்ன பார்த்து சரி இதற்கு உறுதுணையாக இருந்ததினோ நான் போக மாட்டேன் பொறுமை கடமை செய் பலனை எதிர்பார்த்து நீ போய் கை போட கடமை செய் பலனை எதிர்பார்த்து நீ கடமை செய்திருக்கிறான் கோயில்ல பணியாற்ற வேலை அதை விட உயர்த்தி
எனக்கு மனம் இருக்கிறது. அல்லா, இந்த நாட்டில் நான் உரைத்ததை கச்சிதமாக செய்து படித்திருக்கிறார். ஆகையால் இந்நாட்டு மகாராணி சரி, அது மட்டும் கிடையாது. என் நண்பை எனக்கு பதிவு எல்லாம் வேண்டிங்க எனக்கு பெரிய பெரிய நம்முடன் மொத்த பேர் ஊர் பிச்சை குத்திய வேண்டுகிறோம். நம்முடன் உறுதுணையாக இருந்ததினால் ஆர்வயர் நண்பனுக்கு அரக்க மனம் இருந்தால் மறந்திருக்கலாம். இறப்பத வருமானம் இந்த நண்பனை மறக்க முடியுமா? இல்லை மறந்துதான் இருக்க முடியும். இந்த மணிமணி நாட்டில், இந்த சூரியமணி நாட்டில் தளபதி இல்லாத கலந்தார். கருணாக தளபதி தளபதி கத்துக்கலாம். பதிவு தேவை. இந்த தளபதி பதிவு வேணா எனக்கு வேணா குத்தா கூட இன்னைக்கே ராஜினாமா பண்ணிடுவோம். எதனால் அந்த வேலை எனக்கு வேணாம். ஏன்னா அந்த வேலை கொடுத்துட்டு எவனா சண்டை எடுத்துன்னு படைக்க வருவான். நான் போய் சண்டை போட்டு ஒரு கை ஒரு காலெல்லாம் வெட்டிக்குவாங்க. அந்த பதிவெல்லாம் வேணாம். அழகான பதிவு நிதி அமைச்சிருப்பாரு குடு. எவ்வளோ சொன்னது மட்டும் குத்து பாரு. ஒரு வருஷத்துல எத்தனை மேட்டம் விட்டு. ஆமா, என் பேர்ல 20 பஸ் ஓடும். ஹலோ குட்டி லேபர் அது போய் தளபதி தான் கொடுக்க வேற எதுவும் கொடுக்க முடியாது. தேவையில்ல நிதி அமைச்சிருப்பாரு குடு. அவனெல்லாம் கேட்கறா. என்ன காக்காத்தா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, அது வேணா தரமாட்டேன். அது வேணா ஒரு 4 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போடு. கூகுள் பில்ல அனுப்பு, இல்ல ஜிபேல அனுப்பு. ஜிபே இல்லையா? இல்ல வேலை அனுப்பிச்சிடு. ஜீப்ல வேன்ல. ஏய், ஜிபேனா அது வேற. ஷார்ட்டா சொல்றது. ஷார்ட்டா. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு ஜோடியா. ஐயோ, குட்டிடா. ஏய், நீ குட்டியா வேலை பண்ணு. விட முடியாது. 4 லட்சம் போடு. என்ன பண்ண 4 லட்சம்? ஏய், என்ன பண்ணலாம்? என்ன பண்ணல சொல்லு. என்ன பண்ணேன்? அண்ணன் வேலைக்கு சேர்த்தா. அதுக்கப்புறம் மகன் கூட இருந்தா. அந்த ஆளு மை தருவனா மகாராணி கூட இருந்தா. எவ்வளவு வாசி 4 லட்சம் போடு. நாயா தப்பா சொல்லு. நன்றி கடுப்பாய் நகரம் பாருமா. நன்றி நன்றி. என்ன வாங்கி கொடுத்த நன்றி? என்ன நேத்து 4 போண்டா 2 வடை வாங்கி தரல. போண்டா வாங்கி தரலாம் செய்வாங்க. கொடுக்க முடியாது. குடுடா. குடுங்க மாட்டேன். நீ 2 பேரும் வர மாட்டேன். ஏய், நீ எனக்கு ஓடலாம். ஏய், நான் ஓடலாம். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நான் சொல்றது கேளு. மேலே பையன் கட்ட பை கிடையாது. சிரிச்சு பை எத்தனை 2 பேர் மூஞ்சி கவுக்கல. தப்பி எல்லாம் இந்த ஆளு பண்ணாங்க. இந்த ஆள் தான் அங்க சொல்லி
சொல்லி அனுப்புவான். சரி ஓர சண்டை கொடுத்துவான் போனான். அப்புறம் போய் என்ன சொல்றான்? அதான் சொல்லுவாங்க, என்னடா துறக்கறீங்க போட்டு அப்படியே வந்து அதான் சொல்லுவாங்க பழமொழி. இரமான கட்டணம் என் கூட்டுக்காரன் இழுத்து போட்டு அடிச்சாலும் பக்கத்துல நான் வாங்கி வர சூப்பர் பழமொழியா சொல்றேன். அது மாதிரி சொன்ன மாதிரி இரமான கட்டி என் வீட்டுக்காரன் விசு போட்டாச்சா நான் பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப இரமான கட்டும் பீரு பக்கத்து வீட்டுக்காரன் நானா? வர வச்சா என்ன பாத்துன யாரும் திரும்பி பாத்து இந்த நாளுக்காக வருகிற சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை நாம் இருவரும் மணிமணி சுட்டிக்கொண்டு நாம் இருவரும் சந்தோஷமாக நகர்வலம் வர வேண்டும். இப்போது என் மனதை சத்தியமாக மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி கடவுள் கல்லால் போன மனிதர்களாலே வாழ்க்கைக்கு விடுதலை
யாருன்றே தெரியுமா அந்த மந்திரவாதி அவங்க சாப்பிட்டு போட்டான். எனக்கு தெரியும் அவன் நானு என் இருப்பார்வையுமே அடித்து விட்டான் ஐயா செத்துட்டாங்கம்மா. அப்படியா ஐயோ இறைவா பரவாயில்ல, இருக்கட்டும். நான் அவங்க அண்ணியை கண்டுபிடிச்சேன். அப்படியா கோயில் இருக்கிறாங்க வாங்க. என் அண்ணனை அண்ணா படுபாவை மந்திரவாதி அண்ணா என் இருப்பார்வையுமே அடித்து இந்த நாட்டு தளபதி என்ன பண்ணாரு, அவன் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவன் அடிச்சு கை மேல கை வச்சு தூக்கி அடிச்சுட்டான். அதனாலதான் அவன் பழி வாங்குறதுக்கு மந்திரம் ஒன்றா வச்சுக்கிட்டு பழி வாங்கிட்டு கண்டுபிடிச்சேன். நம்ம நாளைக்கு எங்கடா போன எங்கெல்லாம் தேடுறது தெரியுமா? வருவதை நினைத்து வருந்திடும் காலம் பஞ்சத்தை நினைத்தால் பாவமா வருவதை நினைத்து வருந்திடும் காலம் பஞ்சத்தை நினைத்தால் பாவமா அம்மா எங்களுக்கே பிற்பட்ட சோதனை. நாங்க எல்லாரும் ஆலயத்தை தேடி வருகிறோம்மா. எல்லாரும் அவருடைய ஆலயத்தை தேடி வருகிறோம் தாயே. அம்மா எங்களை ஏமா இப்படி சோதிக்கிறேன்? நாங்க என்னமா அவனுக்கு குறை வச்சோம்? உன்னையே நாங்க வணங்கினோமே, எங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டிய தாயே. அம்மா எங்க நோயெல்லாம் நீதான் தாயே குணப்படுத்தணும். அம்மா மனசால நான் நினைச்சேன்
கேக்குறேன். நாங்க உனக்கு என்னமா குறை வச்சோம்? எங்களை இந்த கேள்விக்கு ஆளாக்கிட்டே தாயே. அபிராமி, கலங்காதே, கண்ணீர் வடிக்காதே, அறிவியாக இருக்கிறேன் என்று கலங்காதே. இதற்கெல்லாம் காரணமே இந்த தாய் நானேதான். ஆமாம், நானேதான். என்ன தெரியுமா, கொடிய அரக்கன் ஒருத்தன் இருக்கிறான். என்னிடம் சொல்லக்கூடிய அரக்கன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்னிடம் அனுதினமும் என்னே கோரி துதித்துக் கொண்டிருந்தான். அதனால் என் மனம் மகிழ்ந்து அவனுக்கு ஒரு பரிசொன்னு அளித்தேன். என் சக்தியால் மந்திர கொலை பரிசாக அளித்தேன். ஆனால் அவன் நல்லது செய்வான் என்று நினைத்தேன். அவன் செய்தது அனைத்தும் அக்கிரமும் அநியாயம். அதனால் ஆனால் ஒன்று, அந்த மந்திர கோலை வாங்கும் பொழுதே நான் ஒன்று உரைத்தேன். அந்த மந்திர கோல் உன்னை விட்டு எப்பொழுது விலகுகிறதோ அன்றே மரணம், அன்றே மரணம், அன்றே மரணம் என்று உச்சரித்தேன். மந்திரத்தை கொண்டு வந்து உங்கள் தலை மீது வைத்தால் நீங்கள் அனைவரும் சரியாகி விடுவீர்கள். அனைத்தும் வெற்றியாகிவிடும். நீங்கள் செல்ல முடியாது. அவன் கூட இருந்தானே அந்த கோவிந்தன், அவன் சென்றால் அந்த மந்திர கோலை பெற்று வரலாம். நான் சென்று வருகிறேன். எனக்கான பக்தர்கள் ஆலயத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே நான் காட்சி கொடுக்க போகிறேன். நான் போய் அந்த